ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாங்களா? இது வந்து ஜிலேபி மீன். சென்டரில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் பசங்க வந்து முள் இல்லாமல் சாப்பிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ரெண்டையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். மத்தி மீன் பார்த்தீங்களா எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற மசாலா தான். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த டேம் ஃபிஷ்க்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 50 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். அதுக்குள்ளே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா டைமே இல்லை, கொண்டு வரும்போதே லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. நல்லா தவாவில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை போடுங்க. அப்போ தான் வந்து மீன் சூப்பராக உடையாமல் வரும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றிட்டேன். எப்போவுமே மீன் பொரிக்க ஆயில் வந்து கம்மியாக ஊற்றுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிட்டு திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் மீன் பிடிக்கும்னா அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நல்ல காரசாரமான ஜிலேபி மீனை பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் மத்தி மீனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒயிட் ரைஸும் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நான் டேம் ஃபிஷ் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி போன்லெஸ் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக இருந்தது.